பார்க்க இவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்கடி இந்த ஜூனியர் பசங்க. ஆமா ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. வெல்கம் டு அவர் சீனியர்ஸ். இது உங்களுக்கான டே. நாங்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த டேவை நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ. தேங்க்யூடி முட்டைக்கண்ணி. ஏண்டி அந்த பிள்ளையே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, அதை நீ முட்டைக்கண்ணின்னு சொல்கிற, அதே தான் நினச்சிக்க போகுதுடி. அதெல்லாம் ஒன்றும் நினைக்காது, நம்ம ஜூனியர் பிள்ளை தானே. அவள் கண்ணு முட்டைக்கண்ணா தானே இருக்கு. முட்டைக்கண்ணியை முட்டைக்கண்ணுன்னு கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுறது? அதுக்குன்னு இப்படி பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நல்லா இருக்குமாடி? நீங்கள் என்னை பப்ளிக்காக எல்லாரும் நெட்டச்சி தானே கூப்பிடுறீங்க. நான் ஏதோ சொல்கிறேனாடி. நான் மட்டும் எவ்வளவு ஏதாவது சொல்லிட்டா மட்டும் வந்துருங்கடி வரைஞ்சு கட்டிட்டு. அடியே, நீ எப்படி முட்டைக்கண்ணின்னு கூப்பிடுறியோ அதே மாதிரி நாங்கள் நெட்டச்சின்னு தானே கூப்பிட முடியும். இங்கே பாரா சதீஷே, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை. ஏதாவது நீ பேசினேன்னா வாயை உடச்சிட சொல்லிட்டேன். எனக்கு பேர் இருக்கு, என் பேர் சின்ன பொண்ணு. ஏண்டி இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, உனக்கு யாரு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சது? அது நான் பிறந்தப்ப சின்னதாக இருந்தேன் நம்ம, அதனால எங்கள் அப்பா தான் எனக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சாரு. அவர் என்ன கனவா கண்டாரு நான் வளர்ந்ததுக்கப்புறம் இவ்வளோ ஹைட்டாக வளருவேன்னு. அப்போ நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு கூப்பிட மாட்டேன், நெட்டச்சின்னு தான் கூப்பிடுவேன். அதுதான் உனக்கு பொருத்தமா இருக்கு. என்னடா ரொம்ப பேசுற? வந்தேன்னு எட்டி உதச்சுனா வாய் மூஞ்சி முகரம் எல்லாம் உடஞ்சிரும். மூடி நின்று. ஐயோ இல்ல, இப்ப பஜாரியே தான். இவளை கட்டிக்க போறவன் செத்தான். ஏய் விடுடி, அவன் தான் ஏதோ சொல்றான்னா நீயும் கூட கூட அவன் கூட பேசிட்டு இருக்க. விடு, இன்னைக்காவது கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம். ஆமா, அவன் பேச பேச அவனுக்கு நீயும் பதில் பேசிட்டே இருந்தானா அவனை இப்படிதான் டீஸ் பண்ணுவான். நீ பேசாம கண்டுக்காம விட்டுட்டானா அவனும் விட்டுருவான். ஐயோ சீனியர்ஸ், விடுங்க, சண்டை போடாதீங்க. இது எனக்காக எப்படி சண்டை போடுறீங்க? ஓ, உனக்காக சண்டை போட நினைச்சிட்டு இருக்கியா? நான் எனக்காக சண்டை போடுறேன் முட்டைக்கண்ணி. அப்போ நீ நெட்டச்சியே தான். ஆமா, அவளும் முட்டைக்கண்ணியும் கூப்பிட்டா உனக்கு ஏன் கோவம் வருது? என்ன விஷயம்? ஐயோ, இவன் இப்படி ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் போறேன்ப்பா. சரி சீனியர்ஸ், உங்களுக்காக ஒரு சாங் வரும், என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பாய். பாய் பாய். தேங்க்யூ ஜூனியர்ஸ். இந்த பாட்டெல்லாம் கேட்டது எங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், நாங்கள் உங்களை, இந்த காலேஜை எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இந்த காலேஜ் டே என்னோட லைஃப்லேயே இருக்கிற கோல்டன் டேஸ். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு இந்த காலேஜில் இருந்திருக்கு. இந்த காலேஜ் டேஸில் இருந்திருக்கு. என்னால் இந்த லைஃப் லாங் மறக்கவே முடியாது. ஆமாம், நம்ம லைஃப்பில் எவ்வளோ மேலே போனாலும் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸாவது நம்ம எல்லாருமே மீட் பண்ணிப்போம். ப்ராமிஸ் பண்ணுங்க. சரி, எங்களுக்காக ஜூனியர்ஸ் எல்லாருமே இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ சூப்பராக பண்ண ஜூனியர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். எங்கள் ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கின உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஆமாம், எங்கள் எல்லாருமே இனி ஃப்யூச்சரில் ஆஹா ஓஹோன்னு வர்றதுக்கு இப்போவே நாங்கள் எல்லாருமே உங்களை வாழ்த்துறோம். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. ஐயோ, இன்னும் மாடா முடியல. இவங்க இப்போதைக்கு முடிக்க மாட்டாங்க போலயே. அடே பசிக்குதுடா, அங்கே சோறு முடிஞ்சிட போகுது. சீக்கிரம் வாங்கடா, போய் கொட்டிக்கலாம். சாமி சோறு போடுது. என்னடி, எதுக்கு இப்போ பேக்கரி கூட்டிட்டு வந்த? கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டேன் போலடி. வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, நெஞ்செல்லாம் கறிக்குது. அதான் ஜூஸ் கீஸ் குடிக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். என்னத்துக்கு அப்படி சாப்பிடணும்? சாப்பிட்டுட்டு இப்போ என்னத்துக்கு இப்படி கஷ்டப்படணும்? இப்போ சாப்பிட்டது மட்டும் இல்லடி, கொஞ்சம் சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு 2-3 தட்டு உள்ளே இறக்குனது கரெக்டு தான். ஆனால் நேற்று எங்கள் அப்பா பரோட்டாவும் சுக்கம் வாங்கிட்டு வந்தார்ல, அது சாப்பிட்டேன்ல. காலையில இருந்தே ஒரு மாதிரியாவே இருக்கு. இங்கே சாப்பிட வேண்டாம் தான் நினச்சேன். சரி, என்னோட டிஃபனையும் சாப்பிட்டுட்டேன். இந்த சாப்பாடை எப்படி விடுறது? எல்லா ஐட்டம்ஸுமே நல்லா இருக்கு. அதனால மனசு வரல, விடவும் முடியலை. அதனால வச்சு கட்டின்னு கட்டிட்டேன். இப்போ அது வேலையை காமிக்குது போல. அதான் என்னமோ பண்ணு. நாங்கெல்லாம் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? இந்த இளவெடுத்தவன் பேக்கரிக்காரனை வேற காணோம். பேக்கரியை திறந்து போட்டு எங்கே போயிட்டான்? காலேஜ் கேன்டீனில் தான் போனால் கூட்டம் அப்படி இருக்கும்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தா. இங்கே இந்த கர்மம் பிடிச்சவனை காணமே. இவன் எப்போ வந்து நான் எப்போ ஜூஸ் குடிச்சு எப்போ என்ற பிரச்சனை எல்லாம் சரியாகிறது? ஐயோ முடியலையே. சரி வா, கேன்டீனுக்கே போகலாம். அங்கே போனால் கூட்டமோ என்னமோ கிடச்சிருமில்ல ஏதோ ஒன்று. அங்கே போய் குடிச்சுக்கலாம் வா. அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. அப்படி போடி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் அவ்வளோ தூரம் போய் அங்கேயும் ஒன்றும் இல்லாட்டினா பின்ன என்னால் முடியாதுப்பா. அதுக்கு இங்கே இவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஏதாவது குடிச்சிட்டே போகலான்டி சுஜி, ப்ளீஸ் டி. என்ற இறகம் இப்போன்னு பார்த்து இவனை வேற காணோம். மனுஷனோட அவசரம் புரியாமல் எப்போ வந்து நான் எப்போ வாங்கி குடிக்கிறது? கேட்க வேற வச்சிருக்கான். இப்போ தின்னா சரியாக வராது. சரி, ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸை போடுவோம், அதுக்கப்புறமா கேட்க அமுக்குவோம். ஐயோ சாமி, முன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி, திருத்தவே முடியாது. ஆமாண்டி, சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, வயிற்றால போச்சுன்னா எதுவும் சாப்பிடக்கூடாது, காரம் சாப்பிடக்கூடாது, இனிப்பு சாப்பிடக்கூடாது, அப்போ தான் சரியாகும்னு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. வயிற்றால போனாலும் காரம் இனிப்பு நல்லா சாப்பிட்டா தான் வயிற்றால போகிறது. நான் நிற்குண்டி அப்படி நான் என்ற உடம்ப ஆண்டவன் அப்படி படைச்சிட்டான். ஏய், நீ ஒரு அபூர்வ பிறவிடி. ஆமாண்டி, இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். எத்தனை பேருக்கு இந்த குடுப்பனை இருக்கு? நான் என்னதான் தின்னாலும் எனக்கு உடம்பு போடாது, என்னதான் பண்ணாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது. இதெல்லாம் சொல்லுவாங்களே, என்னமோ சொல்லுவாங்களே, கல்லையும் கரைக்கிற வயசா?
கல்லையும் முழுங்கு என்னமோன்னு சொல்லுவாங்க. அது அது எனக்கு தெரியல. அது கல்லை முழுங்கினாலும் ஜீரணமாகிற வயசுன்னு சொல்லுவாங்கடி. அதான் அதே தான். நான் கல்லை முழுங்கினாலும் எனக்கு ஜீரணமாயிரும், மண்ணை முழுங்கினாலும் ஜீரணமாயிரும். என்னன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் ஸ்லோவாகும், எனக்கு அப்பத்துக்கு அப்பவே அப்டேட் ஆயிரும்டி. டே மச்சான் போடா, இப்போது போய் சொல்லு, இவளுங்க 2 பேர் தான் இருக்காளுங்க, போ. சரிடா, நீயும் வாடா. ஏய் நீ போய் சொல்லுடா, ஏன்டா அநியாயம் பண்ற? எல்லாம் முதுகு பின்னாடி வச்சு தள்ளிட்டே இருக்கணும்டா உங்களை. சரிடா போறேன்டா. இவன் 2 பேரும் என்னத்துக்கு இப்போ இங்கே வரானுங்க? என்னமோ விஷயம் இருக்கே, விஷயம் இல்லாமல் வரமாட்டானுங்க. எங்கே இன்னைக்கு என் சந்தேகம் பழிக்குதான்னு பார்க்கலாம். ஹாய் சுஜி. ஹாய்ப்பா, சொல்லு. அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற, பேசணும்னு சொல்கிற, என்னதான் விஷயம் சொல்லு. அது நான் கொஞ்சம் சுஜி கிட்ட தனியாக பேசணும். நான்லாம் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ப்பா. நானே அவ்வளோ தூரத்துலேருந்து நடந்து வந்திருக்கேன். இந்த ஆள் வந்தோடனே நான் தான் ஃபஸ்ட்டு பேக்கரியில் ஜூஸ் வாங்கணும். என்னாலாம் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். ஓ சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அது உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு சுஜி. ஓ அப்படியாப்பா, தேங்க்யூ. டேய் நீ சொல்றியா இல்லை நான் சொல்லட்டா? டவுட்டு 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவன் என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து பேலன்ஸ் 10% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது சுஜி, நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சுஜி இல்லடி, நானும் வரேன். ஐயோ இவன் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு ஜூஸ் கூட ஒரு வாய் குடிக்க முடியாமல் போயிடுச்சு. எந்த நேரத்தில் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் பாரு. ஏண்டா இப்போதான் ப்ரப்போஸ் பண்ணுவியா? எனக்கு ஒரு வாய் ஜூஸ் நிம்மதியாக குடிக்க விட மாட்டீங்களா? நல்லா வந்தாடா ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு, நல்லா சிவம் பூஜையில் கரடி நுழைஞ்ச மாதிரி. போங்கடா. ஏய் நில்லடி. டேய் மச்சான், கையை கூட்டுறா, சூப்பர்டா. இதை நான் உன்கிட்ட எதிர்பார்க்கலடா. என்னடா ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா? ஆமா, நானும் நீ லவ் பண்றேன்னு சொல்லுவேன்னு பார்த்தா நேரா கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டுட்டேன். எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பின்ன அவங்களுக்கெல்லாம் ஷாக் இருக்காதா? பொறு சொல்லுவா. அவ ஒன்றும் டென்ஷன் ஆகல, கோவப்படல, எதுவுமே ஆகல. சிரிச்சுட்டு தானே போயிருக்கா, பேசாம தானே போயிருக்கா. அப்போ மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான்டா தோணுது. இரு, நாளைக்கு வரட்டும், நாளைக்கு பேசிக்கலாம் என்னன்னு. சரியா? எப்படியும் ஓகேவா தான் இருக்கும் மச்சான். அப்ப ட்ரீட்டை கொடுத்துருடா. உனக்கு இல்லாத ட்ரீட்டாடா? கண்டிப்பா கொடுத்துடலாம். எனக்கு இன்னுமே எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தி வீடியோ. Bye. Thank you. Take care.